சிவகார்த்திகேயன் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன் படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளையை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைலாக நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் நாள்ல இருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பாக்குறது ஆர்த்தி தான். ஆனா இப்போல்லாம் அப்படி இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க இல்லையா? பெண்கள்லாம் படிக்க போக ஆரம்பிச்சாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதனால பெண்கள் சம்பளத்தை வச்சுக்க ஆரம்பிச்சாங்க, ஆண்கள் சம்பளத்தை வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. எதனால பெண்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, நம்மளும் சம்பாதிக்கணும், 4 காசு நம்மகிட்டயும் இருக்கணும் அப்படின்னா, முக்கால்வாசி ஹஸ்பண்ட் கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் காசு கேட்டா ஏதோ நிக்க வச்சு குற்றவாளியை கேட்கிற மாதிரி கேள்வி கேட்கறது. வீட்டுல ஒரு தக்காளி வெங்காயம் இருக்காது, ஆனா ஒரு புருஷன் கிட்ட ஒரு விஸ்பர் வாங்க கூட கையை கட்டிட்டு நிக்கணும். 2வது, அந்த பெண்ணோட அம்மா அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்னா கூட புருஷன்கிட்டயும் புருஷனோட அம்மா மாமனார் மாமியார் கிட்டயும் கையை கட்டி நிக்கணும். கல்யாணம் பண்ணி அவ வந்துட்டா, அவங்க அம்மா அப்பாவை யாரு பாப்பாங்க? ஆம்பளை புள்ள இருந்தா ஓகே, இல்லன்னா பொம்பளை புள்ள தான் பார்த்தாகணும். அவக்கா கல்யாணம் பண்ணி வந்துட்டால, வந்ததுக்கு அப்புறம் மாசம் அணைச்சு போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லணும் புருஷமாருங்க. சம்பாதிக்கிற காசுல உங்க அம்மாவுக்கு ஒரு 1000 500 அனுப்புன்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்றது இல்ல. அதனால நம்ம ஏன் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு பிள்ளைக்கு திங்கிறது வாங்கி கொடுக்கணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும், நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்களை எதிர்பார்த்து 4-5 நாள் கழிச்சு அது நமக்கு கிடைக்குது. சோ பினான்சியலி நம்ம இண்டிபெண்டா இருக்கணும், எல்லாரும் படிக்கணும், இல்ல ஏதோ ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு பெண்கள் இறங்குனாங்க. அதுல இருந்து என்னாச்சுன்னா, பெண்கள் சம்பளத்தை வச்சுக்கிட்டாங்க. ஃப்ரீயா அவங்க அம்மா அப்பா காசு தராங்க, அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. யார்கிட்டயும் கையேந்தி இல்ல, யார்கிட்டயும் கடன் வாங்குறதும் இல்ல. இதுல அப்பையில இருந்தே ஒரு சில ஆண்கள் என்ன பண்றதுன்னா, சேலரி குடுக்குறது இல்ல, அவங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது. 2வது, கல்யாணம் பண்ணி புள்ள பெத்ததுக்கு அப்புறமும் அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் குடுக்குறது. ஒருத்தி இங்க வரதட்சணை வாங்கிட்டு அவங்க அம்மா அப்பா கடன்ல இழுத்து விட்டுட்டு இங்க வந்த உடனே புருஷன் ஆசைக்கு கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும், வீட்டு வேலைக்காரியா இருக்கணும், பிள்ளைய பெத்துக்கிற ஒரு மிஷினா இருக்கணும். ஆனா சம்பளத்தை அம்மா அப்பாட்ட கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில தான் பெண்கள் நம்ம பினான்சியலி நம்ம மாறணும், நம்ம இண்டிபெண்டா இருக்கணும்னு முடிவு எடுத்தது. அதனால இப்ப எல்லாம் மோஸ்ட்லி சேலரி வாங்கி ஆண்கள் கணவன் வச்சுக்கிறது, மனைவி வச்சுக்கிறது. ஆனா ஒரு சில குடும்பங்கள்ல புருஷன் சம்பாரிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கொடுக்குறாங்க. அதை ஒரு சில பெண்கள் பொறுப்போட செலவு பண்ணி சேமிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எல்லாம் பர்ஃபெக்டா பாக்குறாங்க. ஆனா 75% ஆம்பளைங்க சம்பளம் ஆம்பளை வச்சுக்கிறாங்க, பொம்பளைங்க சம்பளம் பொம்பளை வச்சுக்கிறாங்க. பொம்பளை சம்பாரிச்சு இடம் வாங்கினா அவங்க பேர்ல, ஆம்பளை சம்பாரிச்சு இடம் வாங்கினா அவங்க பேர்ல, இல்லைன்னா 2 பேரும் புள்ள பேர்ல வாங்குறது. இப்படி போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தா முன்ன இருந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. இப்ப டோட்டலி ஒரு ஃபேமிலியும் வேற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி, ஆணாதிக்கம், மாமியார் கொடுமை, ஹஸ்பண்ட் கொடுமை, குழந்தை இல்லைன்னா கணவனை இழந்த பெண்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பட்டம், இதெல்லாம் தான் காரணம். சுழற்சி தான் இதுக்கெல்லாம். கணவனை இழந்தா விதவை, கணவனை 2வது மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டா வாழ வெட்டி, பெண் வீட்டுக்குள்ள வேலைக்காரியா இருக்கணும், புள்ள வச்சு மிஷினா இருக்கணும், ஒரு செக்ஸ் ஒர்க்கரா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சுழற்சி தான் இன்னைக்கு பெண்களும் பினான்சியலி இண்டிபெண்டா அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாம் நிறைய பேர் பொண்டாட்டிட்ட கொடுக்குறதும் புருஷன் கிட்ட கொடுக்குறதும் இல்ல, அவங்கவுங்க சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்க. அதை இந்த சினிமாவில எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான்.